அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சிகிச்சை முறை ட்ரை கப்பிங் தெரப்பி. இந்த ட்ரை கப்பிங் தெரப்பிங்கிறது இதனோட ஆரிஜின் அப்படின்னு பார்த்தோம்னா, ட்ரெடிஷனல் சைனீஸ் மெடிசின், ஏன்ஷியன்ட் மிடில் ஈஸ்ட் மெடிசின் இதிலெல்லாம் இருந்திருக்கு. இந்தியால கூட வந்து பார்த்தீங்கன்னா, இதற்கு ஆல்மோஸ்ட் சேமா பண்ற சிகிச்சை முறைகள் ஃபாலோ பண்ணதுக்கான சான்று நெறையவே இருக்கு. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் பத்தி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். இது என்ன மாரி பிரச்சனைகளுக்கு பண்ணலாம்? யார் பண்ணலாம்? யார் பண்ணக்கூடாது? இது எப்படி வேலை செய்யும்? இத பற்றிலாம் இந்த பதிவுல இப்ப பார்க்க போறோம். முதல்ல இந்த ட்ரை கப்பிங் தெரப்பி அப்படிங்கிறது எப்படி பண்ணப்படுது? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த முறையில ஒரு ஸ்பெஷல் கப்பிங்க்காகவே இருக்கிற கப்ஸ தோல் மேல வச்சு, ஸ்கின் மேல வச்சு ஒரு வேக்யூம் கிரியேட் பண்ணுவோம். ஒரு வெற்றிடத்த அந்த கப்ஸ்ல கிரியேட் பண்ணுவோம். இந்த வெற்றிடம் தோலையும், அதன் அடியில் உள்ள தசை பகுதி, அந்த மசில்ஸ்லாம் இருக்கு இல்லையா? அத மேல் நோக்கி இழுக்கும். அப்படி அந்த மாரி இழுக்கும் பொழுது, அந்த பகுதியில ரத்த ஓட்டம் அதிகரிக்கும். ரத்த ஓட்டம் அதிகரிக்கிற போது வலி குறையும். தசைகள் வந்து தளரும். ரிலாக்ஸ் ஆகும். இதெல்லாம் நடக்கிறது தான் இந்த ட்ரை கப்பிங் தெரப்பி. இந்த வெற்றிடம் எப்படி நம்ம உருவாக்குவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, முன்னெல்லாம் இதுக்கு வந்து நெருப்ப வச்சு, அந்த நெருப்ப காமிச்சு, அதில இந்த வெற்றிடம் உருவாக்குற முயற்சிகள்லாம் எடுத்து இத பண்ணிட்டுருந்தோம். அத வந்து ஃபயர் கப்பிங் சொல்லுவோம். இப்ப கடந்த ஒரு 15, 20 இயர்ஸா வந்து அதிகமா இந்த வெற்றிடத்த உருவாக்கறதுக்காக சக்ஷன் கன்ஸ் என்ற கருவி இருக்கு. அத வச்சு நம்ம சக்ஷன் குடுத்து, அந்த சக்ஷன்னால அங்க வேக்யூம் கிரியேட் பண்ணலாம். வேக்யூம் கிரியேட் பண்ணும்பொழுது, நமக்கு வெற்றிடம் அந்த இழுத்து பிடிக்கிற எஃபெக்ட் வந்து கிடைக்க ஆரம்பிச்சுரும். இது பொதுவா எந்த விதமான வலியும் இருக்காது. அத இழுத்து பிடிக்கும் பொழுது ஒரு சின்ன உணர்வு தெரியும் அந்த இடத்துல. மற்றபடி வலிலாம் இருக்காது. ரொம்ப ரிலாக்ஸ்டான ஒரு தெரபியூட்டிக் மொடாலிட்டி தான். இந்த சிகிச்சை முறையினால என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பார்ப்போம். முதல் நன்மை வலி நிவாரணம். இதுதான் இதனுடைய மிகப்பெரிய நன்மை. அதாவது கிரானிக்கான பேக் பெயின், நெக் பெயின், இந்த ஷோல்டர் பெயின் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா, அந்த தசை பிடிப்புலாம் சரி பண்றதுக்கு இது ஒரு சிறந்த நிவாரணமா இருக்கும். அடுத்தது இம்ப்ரூவ்டு பிளட் சர்க்குலேஷன். ரத்த ஓட்டத்த அதிகரிக்கிறது. இந்த கப்ஸ்லாம் இழுக்கிற அந்த ஃபோர்ஸ்னால, அந்த இடத்துல நல்ல ரத்தம் வந்து வேகமா பாயுது. இதனால அங்க இருக்கிற திசுக்கள் அ அதிகமான ஆக்ஸிஜன் மற்றும் நியூட்ரிஷன் கிடைச்சு, இந்த பாதிப்படைந்த பழைய செல்லாம் வந்து சீக்கிரமா குணமாகுது. இது ஒரு முக்கியமான பெனிஃபிட். அடுத்ததாக மசில் ரிலாக்சேஷன். அந்த மசில் வந்து ஸ்டிஃப்பா இருக்கிறது. இது மாரிலாம் இருக்கும்பொழுது, அந்த தளர்த்துறதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த காரணத்தினால இத வந்து ஸ்போர்ட்ஸ் மெடிசின்ல கூட பயன்படுத்துவாங்க. அதாவது விளையாட்டு வீரர்கள்லாம் வந்து அவங்களுக்கு ஏற்படும் அந்த தசைப்பிடிப்புலாம் சரி பண்றதுக்கு இத பரவலாக பயன்படுத்துறாங்க, உலகம் ஃபுல்லுமே. இதுக்கு அடுத்த பெனிஃபிட் டீடாக்ஸிஃபிகேஷன். டாக்சின் ரிலீஸ். ரத்த ஓட்டம் அதிகரிக்கிறதுனால, செல்கள்ல தேங்கி இருக்கும் நச்சுப் பொருட்கள், டாக்சின்ஸ் என்று சொல்லப்படுகின்றது இல்லையா? அதெல்லாம் வந்து வெளியில வரதுக்கு இது உதவும். அண்ட் ஃபைனலி, இது ரொம்ப ரிலாக்ஸ்டான ஒரு தெரப்பிங்கிறதுனால, மன அழுத்தம் வந்து குறையும். இந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மென்ட்டுக்கு இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லான தெரப்பி தான். ஸோ இந்த சிகிச்சை குடுக்கறது ஒரு டீப் மசாஜ் மாதிரி ஒரு உணர்வை தர்றதுனால, இந்த நரம்பு மண்டலத்தலாம் அமைதிப்படுத்தி, மன அழுத்தத்தை குறைக்க உதவும். ஸோ, இத நம்ம இந்த சிகிச்சைக்காக ஒருத்தர் வந்தாங்கன்னா, என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல வந்து அந்த நோயாளியோட அந்த பெர்சன் எனிஒன் ஹூ இஸ் டேக்கிங் அந்த பெர்சனோட உடல்நிலைய ஆ ஓவராலா அசஸ் பண்ணிட்டு, அவங்களுக்கு என்ன பிரச்சனை? எந்த இடத்துல வலி இருக்கு? அதற்கு இந்த சிகிச்சை ஏதுவா இருக்குமா? அப்படிங்கிறத பொறுத்து இந்த சிகிச்சை செய்யறத பத்தி முடிவு பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த சிகிச்சை அ ஆரம்பிக்கும் பொழுது, ஏற்கனவே சொன்ன மாரி, அந்த எந்தெந்த இடத்துல பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோமோ, அந்த இடத்துல சக்ஷன் கன் வச்சு வெற்றிடத்த உருவாக்கி, இந்த கப்ஸ அந்த இடத்துல ஹோல்ட் பண்ணுவோம். இப்படி இருக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தெரப்பி வந்து ஒரு 5லருந்து 15 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே கன்டின்யூ ஆகும். ஒரு பொதுவா பெரும்பாலும் வந்து இது ஒரு 15 நிமிடங்கள்ல முடிஞ்சிரும் இந்த தெரப்பி. இந்த தெரப்பி டைம் முடிஞ்சதும், இந்த கோப்பைகள்லாம், அந்த கப்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஸ்கின்லேருந்து ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ இது யாருக்கு சூட்டபிளானது அப்படிங்கிறது, நன்மைகள் பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதனால அதிலேருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம். பொதுவா மசில் ரிலாக்சேஷன், இந்த வலி, கிரானிக்கா அதாவது நாட்பட்ட வலி, இவங்க இது மாரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது வந்து பொருத்தமான சிகிச்சையாக இருக்கும். ஆ இது விளையாட்டு வீரர்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தது தான். அவங்களுக்கு வர அந்த மசில் அந்த கேட்சஸ்லாம் இருக்கு இல்லைங்களா? அவங்களுக்கு இத பயன்படுத்திக்கலாம். ஒன்ஸ் இன் அ வைல் வந்து டீடாக்ஸிஃபிகேஷனுக்கு
அ மன அழுத்தம் இதெல்லாம் போறதுக்கு நம்ம ரொட்டீன் வெல்னஸ் புரோட்டோகால்ல இத நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். யாருக்கெல்லாம் இத செய்யக்கூடாது? இந்த சிகிச்சை எடுத்துக்கிறது சரியா இருக்காது அப்படின்னு பார்த்தோம்னா, வழக்கமா சொல்ற அந்த கர்ப்பிணி பெண்கள். அ இவங்களுக்கெல்லாம் வயிற்று பகுதியிலலாம் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும் அப்படிங்கிறதுனால, இத தவிர்க்கிறது நல்லது. ஆ ஹீமோஃபிலியாக்ஸ் ரத்தம் சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம், அந்த ப்ளீடிங் டிஸார்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் இது மாரி பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு தவிர்க்கிறது நல்லது. தோல்ல ஏதாவது அதாவது நம்ம எங்க இந்த கப்பிங் பண்ணலான்னு நெனைக்கிறோமோ, அங்க வந்து எக்ஸிமா, இல்ல ஏதாவது காயங்கள் இருக்கிறது, தோல் வியாதிகள் இருக்கு, சொரியாசிஸ் இருக்கு, அது மாரிலாம் இருந்ததுன்னா அவாய்ட் பண்றது நல்லது. முதல்ல இது வந்து யாருக்கு சூட்டபிள் அப்படிங்கிறத மருத்துவ ஆலோசனை பெற்றுட்டு பண்றது நல்லது. இதனால ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கா? இந்த சிகிச்சைனால சைட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு பெருசா எதுவும் கிடையாது. ஆனா ஒரு விளைவு வந்து நம்ம எதிர்பார்க்க வேண்டிய ஒண்ணு இருக்கு. அது வந்து நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. நமக்கு வந்து தெரிஞ்சுட்டு பண்ணிக்கிறது நல்லது. அது என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம இந்த கப்பிங் பண்ண இடத்துல ஒரு கருஞ்சிவப்பு நிறம், இல்ல கருப்பு நிறமா அப்படிலாம் வந்து தழும்புகள் ஏற்படும். அது பண்ணபோது. இது வந்து இரத்த கசிவினால ஏற்படுறது இல்ல. மாறாக தோலுக்கு அடியில உள்ள இரத்த நாளங்கள் விரிவடையறதுனால ஏற்படுது. இந்த தழும்பு வந்து பார்க்கறதுக்கு ஒரு சிராய்ப்பு மாரி இருந்தாலும், எதுவும் வலிலாம் இருக்காது. பொதுவா அது வந்து ஒரு 2, 3 நாள்லேருந்து 1 வாரத்துக்குள்ள தானாவே மறைஞ்சிரும். சிலருக்கு சிகிச்சை நடந்த இடத்துல வந்து லேசான அரிப்பு ஏதாவது இருக்கலாம். இது எல்லாமே தற்காலிகமானவை தான். ஸோ, இதனால வந்து நம்ம இந்த ட்ரை கப்பிங்க பத்தி என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, இது ரொம்ப பாதுகாப்பான மற்றும் பயனுள்ள சிகிச்சை முறை. ஸோ, உங்களுக்கு இது சூட்டபிளா இருக்கும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நீங்க வந்து ப்ராப்பரா கன்சல்ட் பண்ணி பண்ணிக்கிறது நல்லது. இந்த சிகிச்சை முறையும் நம்ம சிக்ஸ் சென்ஸ்ல சென்னை மற்றும் 2 இடத்துலயுமே அவைலபிள் தான். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன். நன்றி. நான் டாக்டர் பாரத். மீண்டும் சந்திப்போம்.